காம்ப்ளிமெண்ட்ஸ் மெசேஜஸ் எனக்கு வருது இன்பாக்ஸ்ல. கண்டிப்பா பெரிய விஷயங்க. பாக்கியலட்சுமி சீரியல் கோபிக்கு இப்ப அமானுஷ்யமான முறையில மிரட்டல் வந்திருக்கு. எனது கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய நடிகருக்கும் சாய் பல்லவிக்கும் தொடர்பா? பல வருஷம் காத்திருப்புக்கு ரெட்டிப்ப சந்தோஷத்துல இருக்காங்க ஆக்ட்ரஸ் விசாலாட்சி. ஸ்கூலுக்கு போக அடம் பிடிச்ச பேரனை அன்பா கூட்டிட்டு போயிருக்காரு தாத்தா. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் சதீஷ்குமாருக்கு பெண் ஒருத்தவங்க மிரட்டல் விடுத்துள்ள செய்தி இப்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இது பத்தி அவர் திருவான்மியூர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காரு. கடந்த வருஷம் கலாச்சேத்ரா காலனியில் இருக்கக்கூடிய அருள்மிகு அறுபடை முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண போயிருந்த அப்போ 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தவங்க என்கிட்ட செல்ஃபி எடுக்க வந்தாங்க. அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன். அதோட சில நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணு என் மொபைலுக்கே கால் பண்ணி திரும்பவும் என்கிட்ட செல்ஃபி கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இதனால அந்த பொண்ணை நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த சிச்சுவேஷன்ல சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட அடையார் வீட்டுக்கே வந்து அந்த பொண்ணு குங்குமம் தடவன எலுமிச்சம்பழத்தை வீட்டுல வச்சுட்டு செய்வன செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. இது குறித்து அந்த பெண் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சதீஷ்குமார் கோரிக்கை வச்சிருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல்ல நல்லா நடிக்கிறீங்கன்னு ஒரு சில பேர் அவரை பாராட்டிட்டு வந்தாலும் ஒரு சில பேர் அவரை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இதனால 2022 வருஷம் ஒரு வருத்தமான பதிவை போட்டிருந்தாரு. ஆனா ஒரு செல்ஃபிக்கு அனுமதிக்கல அப்படிங்கறதுக்காக செய்வன வரைக்கும் போறேன்னு சொல்றதுலாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு இப்ப பொதுமக்கள் பல பேரும் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தெலுங்கு சினிமாவில முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாய் பல்லவி. அவங்க மேடை ஏறி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அந்த சந்தோஷ கரகோஷம் அடங்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அந்த அளவுக்கு இவங்களுக்குன்னு தானா சேர்ந்த ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய சாய் பல்லவி பத்தி ஒரு வதந்தி அதிகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால ரசிகர்கள் பல பேரு வேதனையும் கோபமும் அடைஞ்சிருக்காங்க. சாய் பல்லவிக்கும் திருமணமான நடிகர் ஒருவருக்கும் இடையில தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதா இப்ப பேச்சு கிளம்பிருக்கு. அந்த நடிகருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்களா? ஆதாரமே இல்லாம ஒரு பொண்ணை பத்தி எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு சாய் பல்லவியோட ரசிகர்கள் பல பேரும் இந்த வதந்திய பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சத்யா சீரியல் மூலமா பிரபலமானவங்க தான் நடிகை ஜூலி என்கிற விசாலாட்சி. நடிகையா இவங்க கலக்கிட்டு இருந்தாலும் ஒரு டான்சராவும் விஜய் டிவி ஜோடி நிகழ்ச்சியில கலக்கிருந்தாங்க. சத்யா சீரியல், சித்திரம் பேசடி போன்ற தொடர்கள் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு திருமணமாகி 10 வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லாம இவங்க பட்ட வேதனைகளுக்கு இப்ப ரெட்டிப்ப சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு இப்ப 2 குழந்தை பிறந்திருக்கு. சமீபத்துல தான் இவங்களுடைய வளைகாப்பு ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. அதை தொடர்ந்து இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. வேட்டையன் படத்தை முடிச்சிட்டு லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப படப்பிடிப்பு இல்லாத காரணத்தினால ஓய்வுல இருந்துட்டு இருக்கக்கூடிய அவரு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச தன்னுடைய பேரனை தன்னோட கார்ல அவரே கூட்டிட்டு போயிருக்காரு. நடிகர் ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யா இந்த ஒரு விஷயத்த அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல இப்படி போட்டிருக்காங்க. என்னுடைய மகன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான். அவனோட சூப்பர் ஹீரோ தாத்தா பள்ளிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. திரையிலையும் நிஜ வாழ்க்கையிலையும் நீங்க எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாவே செய்றீங்க அப்படின்னு சொல்லி என் அப்பா அப்படின்னு நெகிழ்ச்சியோட இதை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு போட்டோல நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்கூலுக்கு போய் மத்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவரை ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு போட்டோவும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு.